கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் இடம் பேரூராட்சிக்கு தாரை வார்க்கப்பட்டதா? உண்மை என்ன? கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான திரிவேணி சங்கமத்தில் உள்ள 46.5 சென்ட் இடத்தை கன்னியாகுமரி பேரூராட்சிக்கு அறநிலையத்துறை அராஜகமாக தாரை வார்த்து விட்டதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதன் உண்மை தன்மை குறித்து தமிழக அரசின் உண்மை சரி பார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் தென்கோடி முனையில் உள்ள கன்னியாகுமரி மிக முக்கியமான சுற்றுலா தலமாக உள்ளது. நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரிக்கு வருகை தருகின்றனர். கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலும் மிக பிரசித்தி பெற்றது. இந்த நிலையில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் பேரூராட்சிக்கு தாரை வார்க்கப்பட்டதாக ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பாஜகவின் மாநில ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு தலைவரான நாச்சியப்பன் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து பலரும் அதனை பகிர்ந்தனர். அந்த பதிவில் கன்னியாகுமரி ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான திரிவேணி சங்கமத்தில் உள்ள 46.5 சென்ட் இடத்தை கன்னியாகுமரி பேரூராட்சிக்கு அறநிலையத்துறை அராஜகமாக தாரை வார்த்தது நியாயமா? இந்த இடத்தில்தான் தொன்று தொட்டு ஆடி அமாவாசை அன்று லட்சக்கணக்கான மக்கள் தர்ப்பணம் கொடுப்பார்கள். இனி அவர்கள் தர்ப்பணம் கொடுக்க எங்கே போவார்கள்? கோவில் நிலத்தை சுய லாபத்திற்காக அரசு புறம்போக்கு கோவில் என்று திரித்து வகைப்படுத்துவது யார்? கோவில் நிலத்தை அரசியல் லாபத்திற்காக உபயோகப்படுத்த துணை போவதற்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் எங்கிருந்து வந்தது? மேலும் இதுபோல் பல முன்னுதாரணங்கள் இருப்பதால் கோவில் நிலங்களை பக்தர்கள் உபயோகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும். கோவில் நிலங்களை பாதுகாக்க தவறிய அறநிலையத்துறையும் கண்டிக்கிறோம். இந்த அராஜகத்திற்கு அறநிலைத்துறை எதற்கு என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தகவல் பொய்யானது என உண்மை சரி பார்ப்பகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் உண்மை சரி பார்ப்பகம் இது முற்றிலும் பொய்யான தகவல் என தெரிவித்துள்ளது. பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் பதிவீட்டு நகலின்படி கோவில் வகைப்பாட்டின் கீழ் கோவில் நிர்வாகத்திடம் உள்ளது. இந்த நிலத்தில் கழிவறை மற்றும் குளியலறை பகுதியை தூய்மையாக பராமரிக்கவும், கிழக்கு பகுதியில் கடற்கரை ஒட்டிய காலியாக உள்ள இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக தற்காலிக நிழல் குடை மற்றும் இருக்கைகள் அமைத்து பராமரிக்கவும் பேரூராட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இங்கு நிரந்தர கட்டுமானங்களை கட்டக்கூடாது, வேறு வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது, நிலத்திற்கான உரிமையினை பேரூராட்சி நிர்வாகம் கோர முடியாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் செயல்முறை ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்பாதீர் என தமிழக அரசின் உண்மை சரி பார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.